1 கொரிந்தியர் 3:17 நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ற ஒரு வாக்கியம் லைன் கொடுத்து எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன யாரு? நாம தான். நாம் என்ன யாரு? நம்முடைய சரீரம் தான். நம்முடைய சரீரம் தான் ஆலயம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தோடு தான் நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ற வார்த்தையை அங்கே எழுதி வச்சிருக்கு. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? நம்ம செய்து கொண்டிருக்கிறது என்னன்னு நம்ம பார்த்தா, ஒரு கட்டிடத்தை, ஒரு கல்லாலான கட்டிடத்தை, அதுதான் சபை, அதுதான் ஆலயம் அப்படின்னு நாம யோசிச்சுன்னு இருக்கிறோம். இது வேதத்தின் அடிப்படையில் சரியா? இது வேத ரகசியத்திற்கு ஒத்து வருமா? மறைபொருள் விஷயம் இதில் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவங்க சொல்றதெல்லாம் இந்த கட்டிட சபையில எல்லாம் ஆலயம் கிடையாது என்பது தெளிவாக புரிகிறது. நம்முடைய சரீரமாகிய சபைதான் ஆலயம், நம்முடைய அங்கம்தான் ஆலயம் அப்படின்றத பகுத்தறிவோடு தெளிவாக இந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறது. இங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 3:17 verseல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ற வசனத்தை இங்க எழுதி வச்சுக்குது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அப்படின்னா நம்முடைய சரீரத்தை நாமே கெடுத்தா கூட தப்பு தான். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் என்றால் என்ன? ஒரு தவறும் செய்யாது இருக்கிறது தான் பரிசுத்தம். கோயிலுக்கு போறது தான் பரிசுத்தம், பைபிள் படிக்கிறது தான் பரிசுத்தம், பாஸ்டிங் இருக்கிறது தான் பரிசுத்தம் அப்படின்னு இன்றைய மக்கள் கிறிஸ்தவர்கள் நினைச்சிருக்காங்க. இந்த பரிசுத்தம் என்பது என்ன? அழுக்கா இருக்கக்கூடாது. இந்த தேவனுடைய ஆலயமாகிய சரீரம் அழுக்கா இருக்கக்கூடாது, என்ன அலங்கோலமா இருக்கக்கூடாது, ஒரு சுத்தமா இருக்கணும், வியாதி இல்லாத இருக்கணும், கண் பார்வை குறையாத இருக்கணும், காதுகள் நல்லா செயல்படணும். இதுதான் இந்த தேவனுடைய ஆலயமாகிய சரீரமாகிய சபையை நாம பரிசுத்தப்படுத்துவது. நாம பைபிளை திருப்பி திருப்பி மணிக்கணக்கில் படிச்சுட்டு இருந்து நம்முடைய சரீரத்தை பராமரிக்கலன்னா, அந்த சரீரத்துக்கு உழைப்புக்கேற்ற ஓய்வு கொடுக்காத, உழைப்புக்கேற்ற உணவு கொடுக்காத இருந்தா இங்க வியாதி வந்துடும். அதனால இந்த சரீரத்துக்கு தேவையானது என்ன அப்படின்றத நாம செய்யணும். அதுதான் இங்க நடக்க வேண்டிய வேலை. ஏன்னா அதுதான் பரிசுத்த தேவனுடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதுல இதுதான். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா போயிட்டு மருத்துவமனைக்கு ஓடுறோங்க. நம்ம எவ்வளோதான் பைபிள் படித்தாலும், அதில் உள்ள வசனங்களை மனப்பாடமாக சொன்னாலும், எவ்வளோ தான் கத்தி பாட்டு பாடினாலும், எவ்வளோ 1000 லட்சங்களமாக நம்ம காணிக்க கொடுத்தாலும், வியாதின்னு வரும்போது மருத்துவமனையை தேடி ஓடுறோம். என்ன இப்படி இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை வியாதி இல்லாத வச்சுக்கிறது நம்முடைய கடமை. அதன்படித்தான் நம்ம அதுக்குண்டான வேலையை, ஆரோக்கியத்துக்குண்டான வேலையை நம்ம பார்க்கணும். இது கர்த்தர் கொடுத்த சரீரம், கர்த்தரை உருவாக்கிற சரீரம், கர்த்தர் நாசியிலே சுவாசத்தை உண்டாக்கினவர், அவர் கொடுத்த இந்த சரீரம், மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரம், இதை நாம் பரிசுத்தமாகவும் வியாதி இல்லாமலும் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இதுதான் கடமை. என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறது நம்மளுக்கு கடவுள் மட்டும் நினச்சிடாதீங்க. அதுலலாம் கணக்கிலலாம் வராது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறது கணக்கில் வராது. ஆனால் நம்முடைய சரீரமாகிய சபையை நம்ம பராமரிக்காத, அதை பாதுகாக்காது இருந்தால் அதுதான் பாவம். எது பாவம்? இதுதான் பாவம். அதனால நம்முடைய சரீரமாகிய சபையை பாதுகாத்து பயனுள்ள வேலைகளுக்கு அதை பயன்படுத்தும் போது செழிப்பான வாழ்க்கை நாம வாழலாம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதனால பைபிள் தெளிவாக சொல்லிட்டு இருக்குது, நீங்களே அந்த ஆலயம், நீங்களே தேவனுடைய ஆலயம், அதை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.